இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பல ஜெனரேஷன் ஆஃப் ஹீரோஸ் பார்த்த ஒரு இடத்துல நிக்கிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்ல இருக்கோம். உண்மையாவே பல ஜெனரேஷன் ஆஃப் ஹீரோஸ் பார்த்த ஒரு வீடு இது. அவரோட பேர் என்ன? விக்ரம் பிரபுவை மீட் பண்ண போறோம். இந்த நியூ இயர் அவரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். So let's go meet him. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜயா டிவி. இன்னைக்கு எங்க ஜயா டிவியில நியூ இயர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஜயா டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ டெஃபினெட்லி எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ லெட் மீ வெல்கம் யூ டு ஆர் ஷோ விக்ரம் பிரபுவின் புதிய பாதை. இன்னைக்கு உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ விக்ரம் பிரபுவை மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ. தேங்க் யூ ஸோ மச். எப்படி போயிட்டு இருக்கோங்க நியூ இயர்? ஹவ் நல்லா போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஹோப் தி சேம் ஃபார் யூ. Absolutely. And before we begin the interview, I have to ask you this. அதாவது நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ 7th year ஆகுது இல்லையா? So 7th year as a hero அப்படின்னு சொல்லும்போது how do you feel? 7ன்னு சொல்லும்போது ஜாஸ்தியாக இருக்குது, பட் it feels like இப்போ தான் வந்த மாதிரியே தான் இருக்குது எனக்கு. ஏன்னா ஐ திங்க் இந்த December 14th 6 years ago Kumki வந்துச்சு. அண்ட் தென் அகெயின் ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா துப்பாக்கி முனை சேம் டேட் அண்ட் எப்படி ஒரு பொம்மன் கேரக்டரோட நான் ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வந்து பிர்லா போஸுங்கிற கேரக்டரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் யூனோ ஒரு மாதிரி லைக் இந்த December 14th ரிலீஸ் ஆக போது தான் எனக்கு வந்து திருப்பியும் கைண்ட் ஆஃப் லைக் ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் ஆச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் கேரக்டராக எடுத்து பண்ண ஒரு படம் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட். அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாரும் எங்கேயாவது வெளியில் போனால் பிர்லா போஸ்ன்னு சொல்கிறது பார்த்தா யூனோ இட்ஸ் நைஸ் பிகாஸ் தே யூஸ் டு கீப் சேயிங் பொம்மன் சொல்லுவாங்க. இப்போ பிர்லா போஸ்ன்னு சொல்லும் போது இட்ஸ் லைக் a full circle. I think அதுதான் உங்களோட சக்ஸஸ் இல்லையா? because once you get recognized, உங்க கேரக்டர் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணும்போது you reached. அதுவும் எஸ்பெஷலி நீங்க வந்து ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஹீரோ. அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லும்போது I think you kind of personify it இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் itself நீங்க செலக்ட் பண்ண ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very off track film. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ரூம் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, எஸ்பெஷலி when you want to come as a hero. ஆனால் அந்த க்ரூமிங் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு the first film that you did, உங்களோட லவ் சீக்வன்ஸே கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா அந்த யானையோட தான். பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஸோ ஹவு டிட் யூ செலக்ட் அ ஃபிலிம் லைக் தட்? தமிழ் சினிமானா எப்படிப்பட்ட படங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். வேறு ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஹேவ் டு பிரிங் சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருந்தேன், பட் எதுவுமே என்ன நோக்கி வரல. ஒரு நியூஸை பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே திஸ் லைன் இஸ் வெரி நைஸ். பிரபு சாலமன் சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு தான் லைக் ஒரு யானை பார்க்கணும், யானையோட ஒரு கதை அப்படின்னு. இட் ஜஸ்ட் ஃபெல்ட் ரியலி அட்ராக்டட் அண்ட் யூ சி எலிஃபென்ட்ஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ். ஸோ ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டு அதை நம்பி போனேன். அண்ட் அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். இன்றைக்கி வரைக்கும் யாராவது என்கிட்ட பேசும்போது நிச்சயம் கும்பி வந்து பேசுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் மூவிஸ். ஒரு இந்த லாஸ்ட் ஒரு டெக்கேடில் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கணும்னா அது வந்து கும்கியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 53 நாள் தான் ஷூட் பண்ணோம், பட் வி ஷாட் ஓவர் 2 years. ஏன்னா ஒரு சீசனுக்கும் வெயிட் பண்ணி 4 சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் ஷூட் பண்ணோம். விஷுவலாக வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தோம். கேரக்டர்ஸ் வந்து ஈஸிலி ரிலேட்டபிளாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ இமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி நினச்சோம். ஸோ எல்லாமே நடந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இமானோட மியூசிக் சொல்லவே வேணாம். தட்ஸ் சம்திங் லைக் அ காலிங் கார்டு ஃபார் த என்டையர் மூவி. இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட். நீங்கள் நினச்சது எல்லாமே ஆக்சுவலி அந்த படத்தில் கம்ப்ளீட்லி நடந்தது. நான் அவ்வளோ நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட் குட் ஸ்டோரி, ஐ வாண்ட் டு டூ அ நைஸ் கேரக்டர் அண்ட் தட் ஹேப்பன். ஸோ மித்தது எல்லாமே வந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ வெரி ஹாப்பி அபௌட் இட். ஐ அம் சோ கிளாட் இட் வொர்க் ஃபார் யூ. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் ஹீரோஸ் தட் எவ்ரிபடி நோஸ் அபவுட். அதாவது இந்த மமாஸ் பாய் அப்படின்வாங்க இல்லையா, எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ, விச் ஐ திங்க் யூ டெஃபினெட்லி அச்சீவ். ஆனால் உங்களோட சைல்ட்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான் இல்லையா? ஆனால் ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் சாண்டியோகோவில் படிச்சுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அங்கே சாண்டியோகோவில் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரிட்டர்ன் வந்தீங்க இல்லையா? ஸோ ஹவு டிட் ஆக்டிங் ஹேப்பன்? என்னதான் இந்த வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் சினிமா சைடு எங்களை அனுப்பவே இல்லை. எங்களை வந்து முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் சினிமாங்கிறது வந்து ஐ டென்ட் ஹேவ். ஐ லைக் மூவிஸ், தாத்தா படங்கள், அப்பா படங்கள், அப்புறம் மற்ற எல்லாரோட படங்களும் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களாக இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவேன். பட் அதோட சரி. ஸோ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், தென் ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கேமரா. ஸோ எனக்கு வந்து ஒரு டிஓபியில் ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஃபஸ்ட்டு ஆசை. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் தான் கேமரா வச்சு அழகாக. ஆமாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் நிறைய இதில் வந்து நான் நிறைய ஒகேஷன்ஸில் ஏதோ ஒரு 2 ஃபோட்டோவில் தான் இருப்பேன்.
பிகாஸ் நான் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஆர்ட்டில். அண்ட் அது அப்படியே க்ரோ ஆகி ஐ வெண்ட் இன் ஆஸ் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மேஜர் தான் சாண்டியோக்கு. பட் ஐ புட் மை ஆப்ஷன் சேஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அதுலேயும். ஆமாம், இல்லை பிகாஸ் நான் இங்கே படித்தது எல்லாமே சயின்ஸ் தான். பட் அங்கே போகும்போது ஐ புட் ஆஸ் அன் ஆப்ஷன் வந்து டெலிவிஷன் ஃபிலிம் நியூ மீடியாங்கிற ஒரு இது எல்லாம் சார்ந்தது. டிவியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ரேடியோவாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம். அது வந்து 7-8 இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க படிக்கிறதுக்கு. ஸோ கிராஜுவேட் ஆகிறதுக்கு மட்டும் அண்ட் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அது நம்மளுக்கு ஆகாது. 7 இயர்ஸ்லாம் இங்கே அங்கே இல்லை, கிட்டத்தட்ட டாக்டர் படிக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஆக்சுவலி நான் போனதே அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ அதனால் இட் இஸ் கோன் டேக். அண்ட் இருக்கவே இருக்குது தியேட்டர். தாத்தா எல்லாமே வந்து தியேட்டர்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ சரி லெட்ஸ் ஸ்டார்ட் தேர். ஸோ அங்கே போய் பார்த்தேன். தென் அதுலேருந்து ஆரம்பித்தது தான். தியேட்டர்லேருந்து ஆரம்பித்து மூலமாக வந்து மித்த எல்லா விஷயங்களும் ஐ வாண்ட் டு லேர்ன் கேமரா அது போய் படித்தேன். பட் நீங்கள் ஒரு இல்லை என்னென்னா உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் தியேட்டர் படித்தேன். டைரக்ஷனுங்கிறது தனி இல்லை. நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ நான் போய் நடிகனாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டராக இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்குக்கும் நான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் வந்து டீம் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து அங்கே கற்றுக் கொடுக்குறதே அதுதான். எல்லாத்தையும் கற்றுங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாங்க. ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் எது பிடிக்குதோ நீங்கள் அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான். ஸோ அப்படி ஆரம்பித்து அது உள்ளார ஜஸ்ட் காட் லைக் ட்ரென்ச்ட் இன் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நியூயார்க் ஃபில்ம் அகாடமி ஒரு சின்ன கோர்ஸ் போட்டு முடிச்சுட்டு வந்தேன். அங்கே ஹாலிடே இருக்க போதேன். ஸோ ஆல்ரவுண்டாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு நினச்சி தான் போய் சேர்ந்தேன், விஷ்ணுவர்தனோட. அண்ட் தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இட் வாஸ் லைக் கிராஷ் கோர்ஸ் ஆட்டம். 4.5 வருஷம் இருந்தேன் யூஎஸில். முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னே எனக்கு நம்ம அமெரிக்கன்ஸ் தான் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம அப்படிலாம் நம்மளோட சிஸ்டமே வேறு. அவங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும். நம்மளோடது வந்து இப்படின்னு இருக்கும். பட் வேலை நடக்கும். அதுதான். ஸோ எனக்கு அது இட் வாஸ் அ குட் கிராஷ் கோர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் அப்படியே போயிட்டே இருந்தபோது இன்னும் அந்த ஆக்டிங் பிடிச்சி இழுக்குதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி லெட்ஸ் கோ ட்ரை இட் அப்படின்னு. பட் உள்ளார போகிறதா இருந்தால் ஆல் கன்ஸ் பிளேசிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐ ஜஸ்ட் வென்ட் டிட் another small crash course of like திருப்பி just to touch up with my acting and then I came and that's when Kumki happened. But it was a conscious effort தான். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ டைரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நீங்கள் ஆரம்பிச்சதே அதனால தான். ஆமாம். பட் அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்கனவே ஆக்டிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கேன். அண்ட் அது மட்டுமே 100%. ஐ ஒர்க் வித் அ லாட் ஆஃப் நியூ டைரக்டர்ஸ். இப்போ கூட இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நியூ டைரக்டர்ஸ் தான். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு பி அ அசிஸ்டன்ட் டு ஹிம். ஏன்னா அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அல்டிமேட் டீம் ஒர்க். நான் மட்டும் போய் நடிச்சுட்டு வரதால ஒரு படம் ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி ஆடியன்ஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் தே வாண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராடக்டாக நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது டீம் ஒர்க் தான். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு நாட் ஒரு இடைஞ்சலாக இல்லாமல் ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் ஒரு டைரக்டரோட. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் என்னோட சைட்லேருந்து என்ன ஒரு ஆடியன்ஸாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் சொன்னாலே ஐ திங்க் we've come halfway. ஒரு ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் செய்ய போகிறோம் அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு ஜஸ்ட் கீப் மை டைரக்ஷன் டச் பை பீயிங் அன் அசிஸ்டன்ட். நம்ம இப்போ நம்ம ஊரில் நீங்கள் படிச்சிருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மோர் தென் எனிதிங் ஸ்கூல் காலேஜில் எல்லாருக்கும் வந்து ஸ்கூலில் டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தட் where you are from, அப்பா தாத்தா யார் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் பேம்பர்டாகவே வளர்ந்துருப்பீங்க இல்லையா? அங்கே எனிபடி தட் ரெக்கக்னைஸ்ட் யூ இல்லை வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இதனால் ஏதாவது நடந்ததா? இல்லை இந்த பேம்பரிங்கிறது வந்து வீட்டில் பேம்பரிங்கிறது ஜாஸ்தி இல்லை ஆக்சுவலி. ரொம்ப லைக் எவ்வளோ எப்படி சொல்கிறது, புத்தி வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் சேஃப்டி இஸ் ஆல்வேஸ். பட் அதை தாண்டி வந்து தே ஆல்வேஸ் வாண்டட் அஸ் ரியாலிட்டிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது ஸ்பெண்ட் பண்ணுறது லாவிஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ தே ரொம்ப கிரவுண்டடாக தான் வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த வீட்டிலேருந்து வரோன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியில் இருக்கிறவங்க ஒரு அன்பு காமிப்பாங்க. அந்த அன்பை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அது என்றைக்குமே இருக்கும். தாத்தா மேலே இருக்கிற அன்பு, அப்பா மேலே இருக்கிற அன்பு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி நிச்சயம் பெருமைப்படுவேன். அண்ட் அதே நேரத்தில் அதுவும் ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ அதனால் வந்து ஐ ஹாவ் டு சேஃப்கார்ட் தட் ஆல்சோ. எந்த அளவுக்கு என்னால் அதை செய்ய முடியுமோ நான் பண்ணிக்கிட்டு. Now that you're back, உங்களுக்கு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் என்னைக்காவது நீங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணப்போ what is the best new year you've had? பெஸ்ட் நியூ இயர்னா நீங்கள் இஃப் யூ டாக்கிங் அபவுட் காலேஜ் டைம் நியூயார்க் சிட்டி போனது. ஸ்னோயிங்
and New Year's with a whole bunch of friends அங்கே எல்லாம் இப்போ most of them will come back to India. So it was a wonderful experience. And New York Cityங்கிறது வந்து அவங்க city that never sleepsனா உண்மையாக நான் காலையில் 4 மணிக்கெலாம் போய் இப்போ ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கோம் நியூயார்க் டைம் ஸ்கொயரில். ஸோ இட் இஸ் a very memorable experience. Hopefully within the next 5-6 years I want to go. உங்களோட இந்த காலேஜ் க்ரஷஸ் அந்த டைமில் அங்கே இருக்கிற க்ரஷஸ் பற்றிலாம் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு டெல் அஸ். காலேஜில் அதான் நான் வந்து இப்போது 4.5 years படித்தேன். 4.5 years வந்து I did actually a course that was almost 6 years long. ஸோ எனக்கு I used to be maxed out. லைக் ஒரு செமஸ்டர் வந்து 18 யூனிட் எடுக்க முடியும்னா நான் வந்து 27 யூனிட் எடுப்பேன். ஸோ ஃப்ரம் மார்னிங் டில் நைட் படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை கிளாஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், போய் லைப்ரரியில் உட்காந்துரு காலைல 2 மணி வரைக்கும். அநியாயத்துக்கு சின்சியராக இருந்திருக்கீங்க நீங்கள். இல்லை அப்படி படித்தா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியுங்கிறதுக்காக. ஆமாம் 6 years வந்து 4.5 முடித்தேன். ஸோ எல்லாம் நான் கிராஜுவேட் ஆகும்போது நான் உள்ளார வரப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவர் இந்த தேர்ட் இயர் லைக் என்னோட குரூப்ஸில் இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டு போனது அவங்களுக்கு புரியவே இல்லை. நீ ஹவு டிட் யூ கிராஜுவேட் ஸோ ஃபாஸ்ட்? எங்கே வேற ஏதாவது பண்ண விட்டால் படிச்சுக்கிட்டே இருந்தால் முடிச்சு தானே ஆகணும்னு சொன்னீங்களா? இல்லை எனக்கு அது உள்ளார ஃபுல்லாக ஒன்ஸ் ஒரு வேலையில் இறங்கிட்டேன்னா அதுலேயே இருப்பேன். ஸோ பட் ஐ யூஸ்வலி ஹேவ் ஃபன். ஸோ எனக்கு ஐ வாஸ் வெரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தட். ஸோ அப்பப்போ இது ட்ராவல் தான் என்னோட மேக்ஸிமம் ப்ளஷர் டைம். ஜஸ்ட் கோயிங் அவுட் லைக் ட்ராவல் டுவர்ட்ஸ் நியூயார்க் ஆர் வாஷிங்டன் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ட்ராவல் யூஸ் டு பி மை. இருந்தாலும் எல்லா ஹீரோ மாதிரி டிப்ளமேட்டிக் பதிலாக தான் சொல்லியிருக்கீங்க. சின்ஸ் யூ ஆர் மேரிட் ஹீரோ ஐ அம் நாட் கோனா புஷ் யூ ஃபர்தர். நான் அதையே விட்டுறேன் அங்கேயே. இட்ஸ் ஃபைன். ஆல்ரைட். ஸோ இப்போ மூவிஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு மூவியுமே பார்த்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் செலக்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் இல்லையா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து பண்ண ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப ஒரு இன்ஃபேக்ட் காஸ்டியூம் செலவே இல்லாமல் தான் அந்த கம்ப்ளீட் ஃபில்மே முடிஞ்சது இல்லையா? இப்போ இருக்கிற மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சூட் கெட்டப்பில். ஸோ உங்களோட சாய்ஸஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு படமும் நீங்கள் எப்படி வந்து இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறீங்க? பிடிச்ச படமாக பண்ணணும் தான் ஆசை. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் கேட்க போது ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருக்கும், அது நம்மளோட மைண்டில் ஒரு படமாக பார்ப்பேன். அதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்டாகவும் வரணும்னு ஆசைப்படுவேன். Most of the time it comes, sometimes it doesn't, and அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். பட் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ தட்ஸ் how I choose. If I like the movie, I do it. It is a long process, but பிக் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் a even bigger process. அது வந்து நம்ம நினச்சதை அட்டெயின் பண்ணுறதுங்கிறது. அதுக்கு தான் I keep saying team workன்னு. Because ultimately the team has to work அந்த மாதிரி வரதுக்காக. So it's a big thing. It's not easy to just choose a script. I've had my ups and downs. அதுக்காக தான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச கேரக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தான் பார்க்குறேன். அதுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதா நிச்சயம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் இட்ஸ் ஐ திங்க் இல் பி a good challenge. I want to try it out. இப்போ பிர்லா போஸுங்கிற கேரக்டர் வந்து என் வயசோட ஆல்மோஸ்ட் 10-15 years ஓல்டராக தான் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பேன். ஸோ that was a challenge. I like that challenge. And ஸோ அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்னா அந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அண்ட் ப்ளஸ் ஒரு டைரக்டரோட மைண்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு வரணுங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச். அண்ட் ப்ளஸ் ஐவ் டன் தியேட்டர். ஸோ அதனால நிறைய ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஆஃப் லேட் பண்ணதில் ஐ திங்க் பாகுபலி வாஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட். லைக் அவங்க பேசும்போது சிரிப்பு வரல, புரியுதுங்களா? ஹிஸ்டாரிக்கல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஏன்னா இல்லாட்டி யாராவது வந்து ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பேச ரொம்ப காமெடி ஆகிடும். ஆஃப் லேட் வந்ததில் ஒன்லி பாகுபலி பாஸ்ட் தட். வேறு எதுவும் எனக்கு பாஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால் I think that will be a very tough thing to do, and that will be a good challenge. So when we talk about films, இந்த சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் ஹீரோயின் இருப்பாங்க. அண்ட் ஹீரோ இந்த சென்ஸ் ஆஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட். இது இந்த உங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்க்கும்போது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? அண்ட் ஹேவ் யூ மெட் ஹிம்? இந்த வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போவேன்னா அப்பா தாத்தாவே இருக்காங்க. பட் தாத்தான்னு சொல்லணுன்னா வீட்டில் ஐ ஆல்வேஸ் சீன் ஹிம் as a simpleton. லைக் கதர் வெட்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கிராண்டடாக தான் பார்த்தேன். ஆனால் சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் அவங்களோட ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ தியேட்டருக்கு போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது என்டையர் தியேட்டர்
தாத்தாவோட டைலாக் வரப்போது they were saying it even before you were saying it. ஸோ எனக்கு அவங்க தாத்தா அழுதாங்கன்னா அவங்களும் அழுதுகிட்டு இருப்பாங்க. லைக் பேசிக்லி லைக் ஓல்ட் மென் க்ரைங் ஃபார் ஆர்டிஸ்ட் லைக் தேட். எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு த மேக்னிடியூட் ஆஃப் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தாத்தா. பட் வீட்டில் இருக்க போது ஒரு நார்மல் ஒரு பர்சன் வீட்டில் இருக்கும்போது தாத்தா நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இல்லை, ஏன்னா தேவர் மகன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் ஒரு ரீரிலீஸன் ஆக போது அதை போய் பார்க்க போது தான் தெரிஞ்சிச்சு. லைக் ஏன்னா அவங்க ஒரு ஹீரோவாக இருந்து அதை வந்து பார்க்க போது இட் வாஸ் another அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் மிஸ்டர் சிவாஜி கணேசன்ங்கிற ஒரு யூனோ ஐகான். ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்தந்த பீரியடுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, காலேஜ் டேஸ்ல ஃபேவரட் ஹீரோயின்? காலேஜ் டேஸ்னா கஜோல் தான். இன்னைக்கும் கஜோலா? என்னைக்கும் கஜோல் தான். அவங்க அப்படியே தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேர் ஆகிட்டாங்க. மின்சார கனவு டைம்லாம் அஃப்கோர்ஸ் எல்லாம் ஸ்கூல் டைம் தான். ஸோ அப்போலேருந்து அவங்க இல்லாடி ஐஸ்வர்யா ராய். ஸோ ஆல்வேஸ் ஆல் டைம். நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்லுங்க பார்க்கலாம். நதியா. ஓகே, ஸோ வி டாக்கிங் அபவுட் ஃபிலிம்ஸ், ஹீரோயின் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பிரபு, வாட் இஸ் தட் one movie that you always aspire to do? நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பற்றி எல்லாம் பேசணும் இல்லையா? ஒன் கேரக்டர் தட் யூ வாண்ட் டு. நீங்கள் வந்து டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட டைரக்ஷன் தட் சம்திங் தட் யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் இன் ஹெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க? எனக்கு அந்த டைரக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அது எப்படி என்ன மாதிரி பண்ணணும்? ஜெனரலி இந்த ஒன் லைனர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அப்படி ஏதாவது ஒரு ஒன் லைனர்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஆல் ஓவர் த பிளேஸ். பட் ஒரு படமாக பண்ணணும்னு நினச்சேன்னா நிச்சயம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ லைக். நீங்களாக டைரக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நடிக்காமல் யாராவது நடிக்க வைக்க போகிறீங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக நிச்சயம் அஜித் சார் விஜய் சார் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து ஒரு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நிச்சயம் நிச்சயம் இல்லை பிகாஸ் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா தெரியும். அண்ட் ஐ திங்க் it'll be a nice thing to collaborate both of them. இது நடந்துருச்சுனா அப்புறம் there's nothing more that anybody can ever ask for. சில பேர் சொல்றேன் உங்களுக்கு immediately மைண்ட்ல வர ஒரு விஷயம் சொல்லுங்க அவங்கள பத்தி. அப்பா sweet. Sweet is the word. தாத்தா just the thing magnificent. And உங்க படத்தோட first director பிரபு சாமி. I mean the god fearing ன்னு சொல்றோம். Because he's always about கனெக்ஷன் வித் காட். அவர்கிட்ட தான் மேக்ஸிமம் அதை பார்த்துருக்கேன். பட் ஒரு வேர்டாக சொல்லணுன்னா எமோஷன், அந்த ஹியூமன் எமோஷனுக்காக ஹி ஸ்ட்ரைவ்ஸ் அ லாட். ஸோ எமோஷன்ஸ். உங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் டால்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்க கல் மேலே நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன கல் மேலே. நான் அது நோட்டீஸ் பண்ணாமல் தான் ஐயோ இன்னும் இவ்வளோ டாலாக இருக்காங்க, நம்மளோட டாலாக இருக்காங்களேன்னு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் யாருன்னா அப்பா நல்ல வேலை நம்மளோட ஆகிட்டா இல்லை. ஏன்னா சொன்னாங்க டாலர் இருக்காங்கன்னு யாரும் சொல்லிட்டே இருந்தாங்க படம் இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது திரும்பி பார்த்தா கல் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. அது பார்க்கல, ஏன்னா அது பாவடை அது மேலே கவரிங். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆக்சுவலி சந்திரமுகி படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் வாஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார் காஸ்ட். ஆக்சுவலி நான் இங்கே இல்லை, சந்திரமுகி போதெல்லாம் ஃபினிஷிங் காலேஜ். ஆமாம், நான் இங்கே இல்லை. பட் அமெரிக்காவில் பார்த்தேன். யூஎஸில் பார்க்கும்போது தேட்டர் படம் ஆரம்பிக்க போதே வந்து நிறுத்திட்டாங்க ஸ்க்ரீனில். என்னாச்சு, ஃபேன்ஸ்லாம் சூடத்தை கொளுத்திட்டாங்க, கையில் சூடம் கொளுத்தி ரஜினி சாருக்கு. ஆமாம், சந்தோஷம் பண்ணோன்னு இவங்கலாம் அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தது இல்லை. ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை உள்ளார ஓடி வந்து பயங்கரமாக திட்டி விட்டு போயிட்டாங்க. ஹவு கேன் யூ ஸ்டார்ட் ஃபயர் இன்சைட் அ தியேட்டர்? இது எதுன்னு ஆச்சா வச்சாங்க. நீங்களாம் வந்து பார்க்கல நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் எல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் இந்த புகையெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 15-20 மினிட்ஸ் வெயிட்டட். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா நாங்கள் படத்தை ஃபுல்லாக போட மாட்டோம், எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டுருவோம், டிக்கெட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? வாட்ஸ் த பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ட்ரஸ்டட் குரூப் இருக்கணும் கூட. அண்ட் அதுக்கப்புறம் வேலை பண்ணுறவங்களும் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூனோ you're all a team. ஒருத்தருக்கும் ப்ளஸ் ஆகிற மாதிரி அட்வான்டேஜாக தான் எல்லா விஷயம் செய்யணும் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்போவுமே வந்து நம்மளை நம்பி தான் புட்டிங் இன் யூனோ பிரின்சிபல் அமௌண்ட் whatever. ஸோ
we have to remember that அவங்க நம்மளை நம்பி வராங்கன்னா நம்மளும் அவங்க நம்பி தான் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ production is a very tough thing. I've had my first movie already done. நாங்கள் டைம் ஆஃப் ரிலீஸ் இது எல்லாமே everything factors in, you know, the correct time of shooting. மழை வந்துச்சுன்னா ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் so many things you have யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் you have to do மேக்ஸிமம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போட்டால் நல்லதுன்னு நான் ரொம்ப நம்புவேன். இப்போ அடுத்தது வந்து ஒன்லி பிளானிங் இன் 2019 எண்டில் தான் we are doing our script and everything. அதுக்குள்ளார எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து என்னென்னா எப்படிலாம் கற்றுக்கிட்டனோ அதை வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இது செய்யணுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் படமாக வரப்போகுது. whether I'm going to be in it இல்லை வேறு யாராவது நடிகராக இருக்க போகிறாங்களான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் அது வந்து it's been a good experience, yeah, whatever has happened thus. And what do you like better, direction, production, acting? எது உங்களுக்கு ரொம்ப ஆக்டிங்னா நம்மளோட வேலை ஃபர்ஸ்ட். ஆமாம் மட்டும்தான். பட் நான் அதோட விடுறதில்ல. டைரக்டரோட உட்காந்து என்ன இதெல்லாம் பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் கேட்டுப்பேன் என்ன நடக்குது அதுன்னு. பட் அட்லீஸ்ட் அந்த இதில் வந்து we can be a little part of it. இடைஞ்சலாம் இல்லாமல் you have to just be a part of it, you have to be concerned. And of course எனக்கு இப்போதைக்கு only acting is my main focus. When I was doing production also it was only like 50% towards the production side. ஏன்னா நான் அதில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த வாட்டி ஒரு பண்ணும்போது I think I need to put more effort into that also. ஸோ அதுதான் இப்போதைக்கு டைரக்ஷன் யோசிக்கல. சொன்னேன்ல 100% இதில் மட்டும்தான் இருக்குது. Acting is the focus until 2020 இல்லையா? Yeah. Okay, so உங்களுக்கு 4am friends அப்படின்னு சொல்லும்போது who are your 4am friends? 4am friendsனா அடிச்சா நிச்சயமா ஃபோன் எடுக்கிறவங்க வந்து இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஃபோன் எடுக்கிறவங்க எடுக்காதவங்களும் இருக்காங்களா? இருக்கலாம். நல்லா தூங்குறவங்க இருக்காங்களா? துல்கர் சல்மான் இஸ் a very good friend. நாங்கள் வந்து ஆக்டிங் உள்ள வரதுக்கு முன்னாடிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். another person ரத்துல்னு, அவர் வந்து மலையாளி, இவர் வந்து தெலுங்கு. ஸோ நாங்கள் ஒரு வேறு லைக் ஒரு ட்ரியோ ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். தீஸ் டூ ஆர் மை க்ளோசஸ்ட். இதை தாண்டி மித்தவங்களாம் வந்து அஃப்கோர்ஸ் பேசுவேன். பட் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் நானே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இவங்களை எப்போனாலும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஸோ யா ஐ கிவ் தம் திஸ். அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ டேட், அது இல்லாமல் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ பாஸ், இந்த 3 டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? வாஸ் இட் ஈஸி? ஏன்னா பாஸ் அப்படின்னும் போது மற்றவங்க வெளில இருக்கிறவங்களுக்கு அதை ஏதாவது அப்பப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் யுவர் ஓன் டேட் நீங்கள் அதை பண்ணவே முடியாது இல்லையா? அப்பா didn't actually take part in the production. பட் அப்பா ஒரு விஷயம் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் தாத்தாக்கிட்டேருந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயம், அதே இது நீனும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னது வந்து டைம், கீப்பிங் அப் டைம். ஸோ டைமுக்கு இருங்க, டோன்ட் மேக் த யூனிட் வெயிட் ஃபார் யூ. ஸோ அதனால் ஐ ஃபாலோ தட். எங்கேயாவது நாங்கள் இது வரைக்கும் லேட்டாக போனது எல்லாமே வந்து எங்கேயாவது தூரமாக இடம் தெரியாமல் எங்கேயாவது தப்பாக போனது மட்டும்தான் உண்டு. பட் மித்தபடி ஐம் ஆல்வேஸ் தேர் ஆன் டைம். ஸோ தட்ஸ் சம்திங் ஐ ஃபாலோ. இந்த ஃபேமிலியிலேருந்து வந்து அந்த டைமுங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் ஐ டூ தட். ஆனால் இந்த இடம் தெரியாமல் போகிற விஷயம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், நான் ஏதாவது ஃபோனில் இருக்க போது டிரைவர் பாட்டுக்கு அவர் போயிடுவார். தெரியும் சார்னு போயிருக்காங்க நிறைய வாட்டி. இதெல்லாம் பொன்னேரி பக்கம், அது போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹைவே தான் ஃபுல்லாகவே. ஹைவேலேருந்து எக்ஸிட்டை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அப்படியே போயிடுவீங்க. ஸோ அதனால இப்போ வந்து நான் இப்போ தான் மேப்ஸ் வந்துருச்சுல்ல. ஸோ எல்லாத்தையும் இது அனுப்பிச்சு விட சொல்லிடுறது, அட்லீஸ்ட் க்ளோசஸ்ட் லொகேஷன். ஆமாம். ஸோ அது ஒரு 2 வாட்டி நடந்திருக்கு. ஸோ அது தேர் ஆல்வேஸ் பக்ஸ் மீ. சரி தப்பு லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 7 ஃபிலிம்ஸில் நீங்கள் பண்ண வரைக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி, கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் ஐ வில் லுக் பேக் அப்படின்ற ஒரு மெமரி? அன்ஃபர்கெட்டபிள்னால் நிச்சயம் முதல் படம் தான் பண்ண சொல்லணும். அதில் வந்து கும்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் அந்த யானைக்கு வந்து இந்த மதம் பிடிக்கும் போது இந்த சைட்லேருந்து நீர்நூறு கொட்டும். கடைசி 5 days ஆஃப் ஷூட் வித் த எலிஃபென்ட் நிஜமே அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஸோ அதனால் வந்து யூனிட்டில் 80-100 பேர் இருக்காங்க. இந்த 80-100 பேர் வந்து அந்த முதல் 40 நாள் வந்து யானைக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்த கடைசி 10 நாள் வந்து நான் மட்டும்தான் கிட்டே போவேன். சுற்றி ஒரு 50 அடி யாருமே நிற்கவே மாட்டாங்க. கேமரா கிட்டே இருந்துச்சுன்னா இருக்கும், அதோட சரி. பிகாஸ் ஒரிஜினலில் வந்து அந்த யானை மகன் சொல்லி வச்சுட்டாரு, கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும் அப்படின்னு. ஸோ நான் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட யானையோட போய் நிற்கணும். அண்ட்
அது வந்து இந்த பயம் இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ஏன்னா யானைக்கு எப்படின்னா அது சென்ஸ் பண்ணுறது இமீடியட்டாக அது சென்ஸ் பண்ணிடும். அவங்க எனர்ஜி சென்ஸ் பண்ணும். ஆமாம், வாய்ஸில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸ்மெல்லுங்கிறதுல வந்து அதிலேயே பயம் தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்டில் வந்து நான் வந்து அது ஒரு நாய்க்குட்டியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் த்ரூ அவுட் த மூவி. பெரிய நாய்க்குட்டி. பெரிய நாய்க்குட்டி. ஸோ அதனால் வந்து அந்த லாஸ்ட் 5 days தான் வந்து மேக்ஸிமம் வரை ஷூட் பண்ணோம் யானையோட. பிகாஸ் அந்த டைமில் இந்த ஏதோ கேரளா பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ ஷூட்டிங் த பார்டர், ஸோ வி ஹேட் டு ஃபினிஷ் இன் சென்ட். ஸோ அந்த தந்தத்து மேலே ஏறுறது, மேலே ஏறி உட்கார்றது, அதை வந்து சொல்கிறது செய்ய வைக்கிறது, எல்லாத்தையும் வந்து அது மேலே கோவப்படுறது, எல்லாத்தையும் வந்து கடைசி அந்த 5 நாள் அண்ட் இவ்வளவும் வந்து பயம் இல்லாமல் பண்ணுறோம். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயந்த டைம் உண்டா? லைக் ரியலி பேனிக்ட்? எப்படி கண்டிப்பா கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு இல்ல. ஒரு அம்பாசிடருக்கும் ஒரு ஃபெராரிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா மதம் இல்லாத போது ஒரு அம்பாசிடர் வந்துச்சு. மதம் இந்த நீர் வழிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சாலே அது நவுற ஸ்பீடே வந்து ஃபெராரி ஆட்டம், அவ்வளோ ஸ்பீடு. ஸோ அப்போ தான் ஓகே, ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா முதல்ல மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், சரி பயப்படக்கூடாது. ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக அழிச்சிட்டேன். அண்ட் ஜஸ்ட் ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி தான் அந்த யானைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ஒரு க்ளோஸ்னஸ். அது நவுந்துச்சுன்னா நம்ம எப்படி நவரணும், பட் ஆண்டவன்றதான். பட் வாட் an experience. எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. ஆமா. ஸோ அதனால யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். பயப்படாம ஜஸ்ட் ஹேட் டு பி கேர்ஃபுல். ஸோ ஐ ரிமெம்பர் ஸ்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த போய் அந்த யானை மேலே வந்து உட்காந்துட்டு முன்னாடி போன்னு அந்த மலையாளத்தில் சொல்லணும். அது அந்த டைமில் வந்து அது நவரவும் கூடாது, அங்கேயே வர நிற்கணும். ஸோ நம்ம கத்துறது இருக்கணும், பட் காலை வச்சு அதை நிற்க வைக்கணும். ஸோ அப்பா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் எல்லா படமும் பார்த்து விழுந்திருப்பீங்க இல்லையா? ஸோ வாட்ஸ் தட் ஒன் மெமரி நீங்கள் வந்து சின்ன வயசில் அப்பாவோட செட்டில் போய் சம்திங் தட் யூ ரியலி லுக் அப் டு அண்ட் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் அண்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த ஒரு மொமெண்ட்? இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது தானாக ஏதோ எப்படியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அப்பாவோட ஷூட்டிங்லாம் நிறைய இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் இருக்கும் போது கரெக்டாக அது ஹாலிடே இருந்துச்சுன்னா போயிடுவோம். ஸோ அப்படி வந்து ஒரு படம் தேக்கடியில் போயிட்டு இருந்துச்சு. அப்பா சிவகுமார் சார் எல்லாமே அங்கே ஷூட்டிங் போயிருந்தபோது தேக்கடியில் வாட்டர் மேலே தேட் பில்ட் ஸ்டில்ட் ஹவுஸ் ஆட்டம். ஸோ அந்த ஸ்டில்ட் ஹவுஸ் சுற்றி நாங்கள் போய் போட்டில் போய் இறங்கி உள்ளாரெலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் தெரிஞ்சு செட்டு வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், உள்ளார போனால் எல்லாம் எம்டியாக. ஸோ அது பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஃபைட் இருந்துச்சு அங்கே. ஸோ நாங்கள் எல்லாம் போட்டில் எல்லாம் கிளம்பி வந்துட்டு நைட்டு வந்து அப்பாகிட்ட பேசணும். அதெல்லாம் காலைல அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்கேருந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு சேயிங் தட் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஃபைட் நடக்க போது. எல்லாமே வுட்டு தான். ஸோ வுட்டில் வந்து இந்த ஒரு ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி இறங்க போது ஒன் பார்ட் ஆஃப் த வுட் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ இட் கேவ் வே அண்ட் அப்பா வென்ட் த்ரூ அண்ட் ஹி கெப்ட் ஹிஸ் ஆர்ம் அவுட். ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வச்சது ஹி ஸ்டாப் ஃப்ரம் கோயிங் இன் டு த வாட்டர். பட் அங்கே போய் நிறுத்தினதில் ரிப்பு உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் ஆல்சோ. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months ரெஸ்ட் இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு, ஏன்னா நாங்கள் ஒரு ஹாலிடேன்னு நினச்சிட்டு போயிட்டு அது நடந்தோன்னே திருப்பி we all came back. ஸோ அது வந்து அப்போ தான் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு சீரியஸ் தீஸ் திங்ஸ் ஆர் இதெல்லாம். ஸோ அந்த ஒரு ஐ திங்க் மேபி லைக் அரௌண்ட் 13-14. சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படியே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஈஸி திங். அண்ட் அப்பா வந்து 2 முட்டியும் வேறு உடச்சிருக்காங்க இந்த ஃபைட்லலாம். ஸோ ஒரு வாட்டியும் பார்க்கும்போது இதை கட்டுப்பட்டு உட்காந்துருப்பாங்க, 3 months உட்காந்துருப்பாங்க. ஸோ it wasn't an easy job ன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ you have to be careful. Absolutely. அதாவது ப்ரிப்பேர்டா தான் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில வரும்போது எல்லா பேக்ரவுண்டும் அது நான் மேக்ஸிமம் ஸ்டண்ட்ஸ் தான் பண்றேன். Absolutely. Exactly what I was going to ask you. இப்போ நீங்க உங்களோட ஸ்டண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே மேக்ஸிமம் நீங்க ஸ்டண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? I've had my share of crazy experience சொல்லுங்க பார்க்கலாம். அது ரெண்டாவது படத்துலயே ஆக்சுவலி I tore my subscapular ஃபுல்லா 22 நாள் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் மட்டும் பண்ணோம். அதில் கரெக்டாக 22வது நாள் கிழிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எரர். ஒரு கோ ஆக்டரோட நடிச்சுட்டு இருக்க போது லைக் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாமே தப்பானது போது வி ஆல்சோ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அது தப்புன்னு அடித்தது கிழிஞ்சிருச்சு. ஐ செட் லெட்ஸ் ஜஸ்ட் ஃபினிஷ் த ஷூட். ஸோ அதை வச்சுக்கிட்டே 2 மணி நேரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். பட் அது வந்து அந்த இன்ஜுரி ஆல்மோஸ்ட்
ப்ரொலாங்ட் அண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ப்ராப்ளம் ஆகி விட்டுருச்சு. ஏன்னா நெக்கு போயிடுச்சு. I just started to spread to the neck and everything. So I've had my share of injuries, so I'm very careful. But இன்னிக்கும் வந்து stunts definitely prefer பண்றீங்க நீங்க, even in spite of injuries? Yeah, because it's something I like. பிடிச்சது சைக்கிள்லேருந்து வெளியே கீழே விழுந்தேன்னா திரும்பி சைக்கிள் பிடிச்சா ஏறி உட்காந்து தானே ஆகணும். 2 வருஷம் வலிக்குது இல்லை அது இருக்கணும். பட் that was not my error. So I knew what I was doing. அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் போது we just have to be more careful. ஸோ யாரை எதை நம்பி இருக்கணும், யாரை நம்பி இருக்கணும், சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் இப்போ போடுறது. டெஃபினெட்லி உங்க அடுத்த படத்துலயும் ஸ்டன்ட்ஸ் ஆர் கோயிங் டு பீ a major role இல்லையா? இப்போ நீங்கள் துப்பாக்கி மணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 5, 6, 7 days ஷூட் பண்ணோம் அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு பேரன் லேண்ட், அதில் போய் அவ்வளோ பேரோட சண்டை போடுறது, அந்த ஹீட் கண்ணையே திறந்து வச்சிருக்க முடியாது. அந்த யாராவது த்ரோயிங் அ பஞ்ச் ஆல்சோ யூ வாண்ட் பி ஏபிள் டு சி. அதுவும் ரிஃப்ளெக்டர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சில நேரம் தெரியாது, அந்த அளவுக்கு வெளிச்சம். The heat plus that white sand கீழேருந்து. So it was very hard to do, but like ultimately it's stunt. You have to make believe. So that was I always like it, so I am not going to complain. So உங்களோட படத்தோட டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான நேம்ஸ். How do these names get settled? இது மட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். கதைக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இருக்கணும், அது நான் எப்பவுமே பார்ப்பேன். கடைசியாக துப்பாக்கி முனைன்னு வச்சது வந்து தானுசர் தான். அவருக்கு துப்பாக்கி ப்ரொடியூசர் அவர் தான். ஸோ இந்த என்கவுண்டர் போலீஸ் துப்பாக்கி முனை டைட்டில் வாஸ் சச் அன் ஆப் டைட்டில், சூப்பர் டைட்டில். ஒருத்தர் துப்பாக்கி பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் துப்பாக்கி முனையில் இருக்காருங்கிற போது what happens, whether that bullet is going to kill him or going to be gifted to him as just a thing. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை துப்பாக்கி முனை சச் அ ஆப் டைட்டில். அதெல்லாம் இன்கேஸ் அமைகிறது தான் சொல்லணும். Very happy about it. And துப்பாக்கி மணி நிறைய பேர் கேட்டோன்னு didn't understand என்ன but now when they see the movie those claps in the end of the movie, like அந்த especially இந்த புல்லட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. And it's the most apt title. கும்கிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே கரெக்டாக டைட்டில் அமைஞ்சிருக்கு. டைட்டிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டான டைட்டில் அண்ட் கரெக்டாக அமையிருக்கு. ஆமாம். ஸோ just happy about the title and I hope it keeps happening. ஆமாம். பர்ஃபெக்ட். ஸோ கும்கிக்கு அப்புறம் ஐ எம் ஷோர் சக்ஸஸ் உங்களுக்கு வந்து ஹியூஜ் சக்ஸஸ் கும்கிக்கு அப்புறம் இல்லையா? அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஃபேன்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி டெவலப் ஆச்சு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஃபேன்ஸ் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அவங்களோட அன்புக்கு என்றைக்குமே நன்றி சொல்ல முடியாது. மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா நான் ஐ ஹேவ் டு பி ட்ரூ டு மை ஒர்க். நான் வந்து அட்லீஸ்ட் ஐம் ட்ரூ டு மை செல்ஃப். இஃப் ஐம் ட்ரூ டு மை செல்ஃப் ஐ நோ தட் அவங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்னா அதை தாண்டி நம்மளால் எதுவுமே செய்ய முடியுது மேக்ஸிமம். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து ஐ திங்க் பேப்பரை எடுத்தாவோ இல்லை ஃபோனை திறந்தாவோ நான் ஜாஸ்தி நெகட்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து when people are actually taking extra effort to ஒரு அப்ரிசியேஷனோ இது பண்ணுறதுக்கே வந்து ஐ திங்க் அவங்களுக்கு நினச்சேன் என்னோட ஃபர்ஸ்ட் மை பிக் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காகவே ஐ ஷுட் சே தேங்க்ஸ். Absolutely for all the love and affection they're giving you. ஆமாம். Or maybe the first fan moment. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் I have someone who loves me because of my movies அப்படின்ற ஒரு மோமெண்ட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வந்து கேட்டாங்க. நான் அப்போ அதை நெவர் even thought about that. செல்ஃபி ஆஃப்கோர்ஸ் நம்ம எப்போ வேணாலும் வந்து கேட்டாங்கன்னா ஐ நெவர் சே நோ. இது அன்லெஸ் ஷூட்டிங்கில் ஷார்ட்டில் இருக்கேன்னா லைக் பிரேக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் மித்தபடி செல்ஃபி ஐ ஆல்வேஸ் டேக். பட் ஆட்டோகிராஃப்க்கு ஃபர்ஸ்ட் டைம் தை கேம் அண்ட் ஆஸ் ஓகே ஆட்டோகிராஃப்னு நம்ம கரெக்டாக எழுதி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா? இல்லாட்டி அஃபிஷியல் சிக்னேச்சர் வந்துடும். அதனால ஆமாம். ஓகே. ஸோ ஃபேன் மூமெண்ட் பற்றிலாம் பேசும்போது இந்த இயரோட ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன? ஸோ துப்பாக்கி மணிக்கு வந்து மொல்லமாக தான் வெயிட் போட்டேன். இப்போ இழைக்கிறது இட் டேக்ஸ் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம். தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ திஸ் ரெசல்யூஷன் வந்து மார்ச்க்குள்ள ஐ ஹேவ் டு கெட் டு அ சர்டன் இது பாடி. தட்ஸ் த ரெசல்யூஷன் இந்த வருஷத்துக்கு. அதுதான் இப்போதைக்கு. அண்ட் ஃபிலிம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த இயர் அப்படின்றது உங்கள் ஃபேன்ஸ் வாட் கேன் தே ரியலி லுக் ஃபார்வர்ட் டு? ஹோப்ஃபுல்லி சம்திங் டிஃப்ரெண்ட். இது ஐ ட்ரை டு டூ மூவிஸ். இப்போ 13th movie துப்பாக்கி மனை. All 13 have been U certificate.
ஏன்னா ஐ லைக் டு டூ த மூவி ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோடு வந்து ஒரு படம் பார்க்குறது தான் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா பீப்புள் நிறைய பேர் வந்து டிக்கெட் ப்ரைஸஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக கொடுத்தனா எல்லோரும் என்டையர் ஃபேமிலி வந்து பார்க்கும்போது யூ சர்டிஃபிகேட் இருந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம். ஸோ ஐ ட்ரை டு டூ தட், கேட்டர் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ். கிரேட். ஆல்ரைட். ஸோ மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஜான்ரா ஃபிலிம்? நீங்கள் வந்து பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணுற படமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸாக இருக்கட்டும், வாட் இஸ் இட்? அதான் நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் தான். ஐ லைக் ஆக்ஷன். அண்ட் ஐ திங்க் அது இட்ஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு மோஸ்ட் ஆஃப் மை மூவிஸ். நிறைய படங்கள் வந்து மெயினாக ஆக்ஷனாக தான் இருந்திருக்கு. பட் நான் எப்போவுமே வந்து ஐ ட்ரை டு லீன் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். லைக் இதே நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ரொமான்டிக் இது ஒன்று பண்ணேன். ஐ திங்க் நடுவில் 60 வயது மாநிலம்னு ஒரு படம் பண்ணேன். இது ஃபுல் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப். there's no action, it's only about emotion. ஸோ அது வந்து மேஜர்லி பிரகாஷ் ராஜ் சாரோட மெயின் கேரக்டர் தான். ஐ வாண்ட் டு டூ தட் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தட் வாஸ் தேர். இன்றைக்கி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ டிட் அ பார்ட் ஆஃப் தேட். ஸோ ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் மச் ஆல்சோ. ஏன்னா ஒரு 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 ஆக்டராக வந்து ஒரு வளரணும்னா நிச்சயம் யூ ஹேவ் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒன்லி தென் ஈவன் யூ கேன் டூ சம்திங். ஸோ தட்ஸ் வை ஐ டிட் ஆல்சோ. துப்பாக்கி மணி வந்து ஒரு 45 கேரக்டர் வந்து அதுக்காக தான் பண்ணேன். And the appreciation that I've got for that, I'm very happy about it. Yeah. So we'll end with நீங்க சொன்ன சில ஹீரோயின்ஸோட பேரை நான் சொல்றேன். டக்குன்னு உங்களுக்கு என்ன மனசுக்கு வருதோ சொல்லுங்க. ஓகே? கஜோல். பப்ளி. நைஸ். ஐஸ்வர்யா ராய். எலிகென்ட். அமிதாப் பச்சன். சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். நம்ம இண்டஸ்ட்ரியில விஜய் சார். விஜய் சார் இஸ் பெஸ்ட் டான்ஸர்னு சொல்லணும். இந்த வயசுலேயும் ஒரு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி லைக் தட் எனர்ஜி தட் இ பிரிங்ஸ். சும்மா வந்து அப்படியே அசால்ட்டாக ஆடிட்டு போவாங்க. அது விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே பார்க்க போது. டெஃபினெட்லி. அஜித் சார். அஜித் சார் தி யூஷுவல் ஜென்டில்மேன். ஓகே. ரஜினி சார். ரஜினி சார் சூப்பர் ஹீரோ தான் திரும்பி சொல்லணும். பட் ஆஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார். ஓகே. அண்ட் நம்ம கமல் சார். கமல் சார் இட்ஸ் லைக் another library of like acting. அவர் ஃபர்ஸ்ட் நான் அவரை போய் மீட் பண்ண போது என்ன சொன்னார்னா, ஆக்டிங் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஆல்ரெடி நோ. அது வந்து எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கும். நீ வந்து உனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் லேர்னிங். அண்ட் அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, he practices what he preaches. ஸோ அவர் இன்னைக்கு வரைக்கும் he also புக் எடுத்து படிக்கிறாரு, நிறைய ஏதாவது போய் விஷயங்கள் போய் பார்க்கறாரு, கற்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ he is another library, like he calls தாத்தா library. I would call both of them. Yeah. Okay, so அசுர குரு பற்றி டெஃபினெட்லி எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லியே ஆகணும். அசுர குரு இது இப்போது துப்பாக்கி மணி முடிச்சுட்டு இருக்கும்போது அதை ஆரம்பித்தேன். அதுக்கு the director is new again. ஜெயமராஜா சாரோட அசோசியேட், பட் ஹீஸ் a gold medalist from the film institute and state award வின் பண்ணியிருக்காரு ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஐ திங்க் அகேன் ஒரு நியூ டைரக்டர், நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வரும்போது அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இட்ஸ் மோர் கமர்ஷியல் பட் சம்திங் தட் யூ கேன் ஈஸிலி ரிலேட். எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது நிறைய பேர் கேட்டாங்க, அது என்ன நெகட்டிவ் ஷேட் பண்ணுறீங்களா? ஏன்னா அப்படிதான் இருக்கும் கேரக்டர். Lovely talking to you, Vikram. இதே மாதிரி hopefully we'll do so many other interviews together. Wishing you all the success this year. Thank you so much. Same to you. Thank you. Definitely இந்த இன்டர்வியூ நாங்கள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. So here's wishing all of you a very very happy new year. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். Wishing all Jaya TV viewers a happy new year.